சாம்பியன் வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரன்ஸ் அகல்வின் இருக்காரு. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்கணும்னா வந்து நம்ம ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்றதான் பார்க்கணும். ஷியர் ஸ்ட்ரெஸ் பார்க்க முன்னாடி ஃபர்ஸ்ட் போலார் செக்ஷன் மாடல்ஸ் பார்ப்போம். போலார் செக்ஷன் மாடல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சர்க்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு என்ன வரும் அப்படின்னா, போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியானாலே வந்து πd பவர் 4/32 வரும். ஏன் அப்படின்னா சர்க்கிளுக்கு வந்து πd பவர் 4/64. மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து என்ன அப்படின்னா, போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்ப்போம். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து சர்க்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு πd பவர் 4/64. இந்த πd பவர் 4 இங்க போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா என்னன்னா Izz சொல்லுவாங்க. Izz = Ixx plus Iyy. So Ixx ம் πd பவர் 4/64 தான், Iyy ம் πd பவர் 4/64. அப்ப 1/64 1/64 ரெண்டு வாட்டி கூட்டினா 2/64 ஆகும். அப்ப 64 ரெண்டால அடிச்சா 32. சோ இங்க வந்து πd பவர் 4/32. ஏன்னா ரெண்டு வாட்டி கூட்டுறோம். அடுத்தது என்னன்னா r னா வந்து நமக்கு d/2 தான். ஆனா இங்க போலார் செக்ஷன் மாடல்ஸ் ஃபார்முலா என்னன்னா இட் இஸ் j/r. இத வந்து d/2 ஆல வகுத்தா என்ன வரும்? πd3/2 32 ரெண்டால அடிச்சா 14. சரியா? 64 ரெண்டால அடிச்சா 32 ரெண்டால அடிச்சா 16. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா shear stress τ/r இல்லையா, t/tr/j சொல்லலாம், இல்ல t/z/p. z/p வந்து சப்ஸ்டிட் பண்ணா 5d/16 சப்ஸ்டிட் பண்ணா τ என்ன வரும்னா 16t/πd3. சோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படினா, ஒரு சர்க்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன போட்டுருக்கோம்? πd பவர் 4/6 சத்தமா πd பவர் 4/64. j ஓட வேல்யூ என்ன போட்டுருக்கோம்? πd பவர் 4/32. r வந்து என்ன போட்டுருக்கோம்? d/2. zp என்ன போட்டுருக்கோம்? πd பவர் 3/16. சோ τ ஓட வேல்யூ என்ன போட்டுருக்கோம்? 16t/πd. இது வந்து சாலிட் சர்க்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு. இதே வந்து ஆலோவா இருந்தா நமக்கு என்ன இருக்கும்? இல்ல ஓட்டையா இருக்கும் இல்லையா? அப்ப π ஓபன் தி பிராக்கெட் d பவர் 4 minus d பவர் 4/64. இது ரெண்டு வாட்டி கூட்டினா நமக்கு என்ன வரும்? π d பவர் 4 minus d பவர் 4/32. இங்க வந்து r வந்து d/2 தான். சோ வகுத்தா என்ன வரும் அப்படினா πd3/16 1 minus k power 4. k equal to small t by capital T. இங்க போட்டோம்னா 16t πd3. அங்க மேல என்ன இருக்கு? 1 minus k power. சோ அதேதான் இங்க இருக்குது, அதேதான் வரும். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படினா, ஒரு சாலிட் கிராஸ் செக்ஷனுக்கும் ஆலோ கிராஸ் செக்ஷனுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். சோ ஆலோ கிராஸ் செக்ஷன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன வருது? π d power 4 minus d power 4. அதாவது எப்படி சொல்லணும்னா π ஓபன் தி பிராக்கெட் கேபிட்டல் D power 4 minus small d power 4 divided by 64. அத ரெண்டு வாட்டி கூட்டினா இது ஸ்டார்டஸ் என்னது? இது பேரு இது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இங்க இருக்கிறது வந்து போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகே, போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆலோ ஸ்டாட்டிக் என்ன வருது? π open the bracket of capital D power 4 minus small d power 4 close the bracket divided by 32. ஓகே, ரேடியஸ் வந்து என்ன வருது? d/2. இது d/2 தான். இப்போ zp போலார் செக்ஷன் மாடுலஸ். இது பேரு போலார் செக்ஷன் மாடுலஸ். போலார் செக்ஷன் மாடுலஸ் என்ன வருது? π d3 divided by 16 open the bracket 1 minus k power 4 where k equal to small d by capital D. சோ அடுத்து shear stress என்ன வருது? 16t divided by π d3 open the bracket 1 minus 4 k power 4. சோ இன்னைக்கு ஆக மொத்தம் எத்தனை ஃபார்முலா படிச்சோம்? சோ மேல ஒரு 5, கீழ ஒரு 5, 5 கூட்டல் 5 10. சோ இந்த 10 ஃபார்முலா பார்த்தோம்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா கேட்பாங்க. இந்த 10 ஃபார்முலா நம்ம எப்பவுமே எக்ஸாமுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, எக்ஸாம்ல ஒரு கேள்வி அட்டெண்ட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு கேள்விக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 10 கேள்வி பார்ப்போம். ஒரு கேள்விக்கு 10 கேள்வி பார்த்தா நம்ம அந்த ப்ரிப்பரேஷன் வந்து கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன். ஸோ இதுல ஏதாச்சும் ஒன்று தான் நமக்கு கேட்டிருப்பாங்க.
ஏதாச்சும் ஒன்று இப்போ ஏதாச்சும் ஒன்று கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அந்த இதில் உங்களுக்கு மோட்டர் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் டார்ஷனில் என்ன கேட்டிருக்காங்க அந்த புக்கை கொடுங்க. நீங்கள் ரெடி பண்ண 120 பக்கம் நோட்ஸை கொடுங்க. 120 பக்கம் நோட்ஸில் இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த கவ் மேக்ஸ் வந்து T/F ஃபார்மேட் T/ZP அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்குறாங்க. அப்போ ZP 5/16 dq 5/16 dq பேசுறது இங்கே இருக்கு. இது வந்து TNPSC 2023 ரெட் கொடுங்க. TNPSC 2023 இங்கே 2023 போடுங்க. இது வந்து 2023 கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் TR/J இந்த ஃபார்முலா வந்து 2012 கேட்டிருக்காங்க. TNPSC பர்டிகுலர் மோட்டார் இன்ஸ்பெக்டர்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இது கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டாவது ஃபார்முலா அது எப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னா இதுவும் 2012 5d⁴ இது அதுவும் 2012 போட்டாலே போதும். ஓகே, இப்போ இந்த 3 கேள்வி கேட்டிருக்காங்களா, வேற ஏதாவது கேட்டிருக்காங்களான்னு பார்ப்போம். இங்க ஒரு டாபிக்ல அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 3மே கேட்டிருக்காங்களா. அது மட்டும் இல்லாம நமக்கு போலார் செக்ஷன் மாடல்ஸ் அவ்வளவுதான். இப்ப நீங்க பாருங்க, இது 2 வருஷம், இது இந்த 2 கேள்வியும் ஒரே வருஷம் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஏரியாலே 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின் பேப்பர்ல 2 கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, இது ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கொஸ்டின் ப்ரோன் ஜோன் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இதை மட்டும் பார்க்காம எழுதி பார்த்தீங்கன்னாலே நீங்க ஒரு கேள்விக்கு ரெடி ஆயிடுறீங்க. இதை மட்டும் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை மட்டும் பார்க்காம எழுதி பார்த்தா ஈஸியாக நம்ம ஒரு கேள்விக்கு தயாராகிடும். நீங்கள் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் நிறைய படிக்க தேவையில்ல, கம்மியாக படிக்கணும். ஆனால் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். திரும்ப ஞாபகப்படுத்தும் போது ஈஸியாகிடும். இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு ஒரு பக்கம் தான். நோட்ஸே வந்து என்ன 120 பக்கம் தான் வந்துருக்கு, ஆனால் வந்து 200 கேள்வி. ஸோ அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு இந்த டார்ஷன் ஈக்குவேஷனில் பர்டிகுலராக சர்க்குலர் ஷாஃப்ட்டுக்கும் ஆலோ ஷாஃப்ட்டுக்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, போலார் செக்ஷன் மாடுலஸ், CSS இது கற்றுக் கொடுத்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் அகலியனுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.